விக்கிரவாண்டி முதல் குமரி வரை பகுதியில் முதலில் நாம் பார்க்க இருப்பது அவிநாசி தொகுதி. சமய குறவர்களால் பாடல் பெற்ற 2 சிவஸ்தலங்களை உள்ளடக்கிய இந்த தொகுதிகளின் சிறப்பு அம்சங்களை முதலில் பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள அவிநாசி தனி தொகுதி அதிகளவிலான கிராமங்களை உள்ளடக்கியது. அவிநாசி, அன்னூர், திருமுருகன் பூண்டி ஆகிய 3 பேரூராட்சிகளையும் 52 ஊராட்சிகளையும் கொண்டுள்ளது. தமிழக தலைநகர் சென்னையிலிருந்து சுமார் 467 கிலோமீட்டர் தொலைவிலும், மாவட்ட தலைநகர் திருப்பூரிலிருந்து சுமார் 14 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. சைவ சமய குறவர்களாலும் 63 நாயன்மார்களாலும் பாடப்பெற்ற சிவத்தலமான அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவில், திருமுருகன் பூண்டியில் உள்ள திருமுருகநாத சுவாமி ஆலயம் போன்றவை இத்தொகுதிக்கு உட்பட்ட சிறப்புமிக்க இடங்களாகும். விவசாயமே இத்தொகுதியின் முதன்மையான தொழிலாக இருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக விசைத்தறி நெசவும் பெரிய அளவில் நடக்கிறது. இத்தொகுதிக்கு உட்பட்ட திருமுருகன் பூண்டியில் சிற்பம் வடிக்கும் தொழில் பிரதானமாக நடைபெற்று வருகிறது. இங்கு செய்யப்படும் சிற்பங்கள் மாநிலத்தின் பிற பகுதிகளுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் பிற நாடுகளுக்கும் அனுப்பப்பட்டு வருகின்றன. அவிநாசி சட்டமன்ற தொகுதியின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 2,48,719. இவர்களில் ஆண்கள் 1,23,172 பேர், பெண்கள் 1,25,529 பேர், 3ஆம் பாலினத்தவர் 18 பேர். இத்தொகுதியின் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவை சேர்ந்த கருப்புசாமி கடந்த 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தனக்கு அடுத்தபடியாக வந்த வேட்பாளரை விட 61,411 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர்கள் வரிசையில் 2ஆம் இடம் பெற்றவர். அவிநாசி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரின் செயல்பாடுகள் குறித்தும், தொகுதியில் நிறைவேற்றப்பட வேண்டிய பணிகள் குறித்தும் மக்கள் கூறியவற்றை தற்போது பார்க்கலாம். முதல்ல எம்எல்ஏ இதுக்கு நிற்கிற போது நிறைய வாக்குறுதி கொடுத்தாருங்க. அது உதாரணத்துக்கு அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை கொண்டு வர்றேன், பஞ்சாயத்தில் ரோடு வசதி பண்ணி தர்றேன், தண்ணி வசதி நிறைய பண்ணி தர்றேன், இப்படியெல்லாம் நிறைய சொன்னாருங்க. ஆனால் இது வரைக்கும் அவரோட எம்எல்ஏ ஃபண்டுன்னு இது வரைக்கும் எங்கள் பஞ்சாயத்துக்கு 2 சூரிய லைட் மட்டும் தான் வந்திருக்குங்க. சோலார் லைட் மட்டும் தான் 2 மட்டும் தான் வந்திருக்கு. வேறு எதுவுமே இது வரைக்கும் பண்ணதே கிடையாதுங்க. இங்கே அவனாசிக்குன்னு ஒன்றும் செஞ்சது கிடையாது. இப்போ தீயணைப்பு துறையே எடுத்துட்டிங்கனாலுமே அதே வாடகை கட்டணத்தில் தான் இயங்குது. அதே மாதிரி சுத்தமான சுகாதாரமான முறையில் தண்ணி கிடைக்கிறது இல்லை. 10 நாளைக்கு ஒரு காலத்து அவிநாசிக்குள்ளேயும் வருது, கிராமத்துலேயும் சுத்தமாக தண்ணி இல்லை. தண்ணியில் உங்களுக்கு போர் ஓட்டால் 1800 அடிக்கு போயிடுச்சு, தண்ணி கொடுக்கறது வழி இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்கறது இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் சுத்தமாக சுகாதார முறையில் இல்லை, எல்லாமே சீரடை கிடைக்கிறது. அப்புறம் ரெண்டாவது இங்கேருந்து ஆஸ்பத்திரிக்கு ஏதாச்சும் நம்ம போனோம்னா இங்கேருந்து திருப்பூர் தாட்டி விட்டுறாங்க, அங்கே போனால் கோயம்புத்தூர் தாட்டி விட்டுறாங்க. இங்கே ஒரு கரெக்டான ஆள் டாக்டர் யாருமே இருக்கிறது இல்லை. அவிநாசியில் கிராமங்கள்லாம் தண்ணி இல்லை, தண்ணி பிரச்சனை, நல்ல தண்ணி இல்லை. கிணத்தடி நீர் ரொம்ப கீழே போயிடுச்சு. அதாவது உப்பு தண்ணி தான் கிடைக்கிறது. அது குடிநீருக்கு ரொம்ப சிரமம். அவிநாசி தொகுதியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் மக்கள் தொகை பக்கம் இருக்காங்க. கிட்டத்தட்ட 3 பேரூராட்சி, 52 ஊராட்சி மன்ற இது இருக்காங்க. மக்கள் தொகையை பொறுத்தளவுக்கு இங்கே காலேஜுன்னு வேணால் அரசு கல்லூரி எதுவுமே இல்லை. அரசு கல்லூரி கொண்டு வரேன்னு சொல்லி வர ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் சொல்கிறாங்க. நான் எந்த ஒரு அரசு கல்லூரி கொண்டு வர மாதிரி தெரியல. ஒரு பாலிடெக்னிக்கோ அல்லது ஆர்ட்ஸ் காலேஜோ கொண்டு வந்தாங்கன்னா இருக்கிற மக்களுக்கு, மாணவர்களுக்கு படிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். அரசு சம்மந்தப்பட்ட வேலைகள், விவசாய சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு போகணுன்னாலும் பார்த்தீங்கன்னா, ஒரு சொட்டு நீர் பாசனம் போடணுன்னாலும், மற்ற விஷயங்களுக்கு எதுக்கு கேட்க போகணுன்னாலும் அந்த விவசாயமே பண்ணி முடிச்சிடலாம். அந்த கண்டிஷனுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த சப்சிடியிலிருந்து எல்லாமே விவசாயிக்கு சேருது. இப்படிப்பட்ட நிலைமை இதே மாதிரி நீடிச்சுட்டு இருந்ததுன்னா விவசாயம் விவசாயத்தை விட்டு போட்டு வேறு தொழிலுக்கு, அதாவது குடிபெயர்ந்து தான் போக வேண்டிய கட்டாயத்தில் இந்த ஏரியா பகுதி மக்கள் எல்லாமே இருக்காங்க. ஏன்னா இங்கே படித்த இளைஞர்களும் இருக்காங்க, தோட்டத்தை நம்பியே இருக்கிற இளைஞர்களும் இருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. நான் எம்பிஏ முடிச்சுட்டு விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா 2012 நான் விவசாயத்துக்கு வர்றேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 400 அடி 500 அடியில் தண்ணி இருந்துச்சு. சரி, ஒரு 6 மாதம் விவசாயம் பண்ணிகிட்ருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா விவசாயம் நிலத்தடி நீரெல்லாம் 1500 அடி கீழே போயாச்சு. நான் மட்டும் இந்த 2-3 வருஷத்தில் கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா தண்ணிக்காக செலவு பண்ணியிருக்கோம். இனி பார்த்தீங்கன்னா இனி இன்னொரு வருஷம் 2 கிட்டத்தட்ட சொல்லப்போனால் இன்னொரு 5-6 மாதம் இந்த தண்ணி ஓடுமா என்னன்னே தெரியாது. பாரம்பரியமாக இந்த சிற்ப தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனால் நாங்கள் 650 குடும்பம் இந்த சிற்ப கலைஞரில் இந்த ஊரில் இருக்குது. சொசைட்டி மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல காட்டி, எல்லா இடத்தையும் ஒரு இது மாதிரி சிக்கம் மாதிரி ஒரு இடத்த காட்டி ஒரு இடத்துல உட்காந்து பண்ணுற மாதிரி ஏற்பாடு பண்ண சொல்லி இந்த கவர்மெண்ட்டை பலமுறை கேட்டிருக்கோம். ஆனால் எந்த கவர்மெண்ட்டும் செய்யலை. வரப்போகிற கவர்மெண்ட்டாவது எங்களுக்கு அதை செஞ்சு கொடுக்கணும்.
அவிநாசி சட்டமன்ற உறுப்பினர் கருப்பசாமியை நேரில் சந்தித்து தொகுதி மக்கள் சில கேள்விகளை நேரடியாகவே முன்வைத்திருக்கிறார்கள். அவர் கூறிய பதில்களை பார்க்கலாம். தங்களின் நீண்டகால கோரிக்கைகளை நிறைவேற்ற எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிந்து கொள்ளும் பொருட்டு அவிநாசி எம்எல்ஏவை நேரடியாக சந்தித்தனர் தொகுதிவாசிகளில் சிலர். நமது செய்தியாளர் முன்னிலையில் எம்எல்ஏவிடம் கேள்விகளை கேட்டனர். கடந்த 5 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சி இருந்தது. அப்பவே அத்திக்கடவு திட்டத்தை கொஞ்சம் முழு ஃபோர்ஸ் பண்ணி முன்னாடி எடுத்து சென்றிருக்கலாமே. அத்திக்கடவு திட்டத்தை முழுமையாக கொண்டு செல்வதற்கு மத்தியில் வனப்பகுதியில் அத்திக்கடவுலேருந்து காரமடை வரையில் 35 கிலோமீட்டர் வனப்பகுதியில் உள்ளது. அந்த வனப்பகுதியில் உள்ளது மத்திய அரசுக்கு சொந்தமான நிலம். அது மத்திய அரசு அனுமதி பெற்றால்தான் மாநில அரசு அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும். மத்திய அரசு அனுமதி பெறாத காரணத்தில் அந்த திட்டத்தை கிடப்பில் போட்டதுனால அந்த திட்டத்தை நிறைவேற்றப்படவில்லை. மத்தியில் ஆளக்கூடியனுடைய பாரத பிரதமர் அவர்கள் மாண்புமிகு அம்மா அவர்கள் நேரடியாக சென்று அவர்களிடம் அத்திக்கடவு திட்டத்தை கோரிக்கை வைத்துள்ளார்கள். மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் அவர் கண்டிப்பாக அனுமதி பெறுவார் என்று சொல்லி இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். மாண்புமிகு அம்மா அவர்கள் அந்த திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றுவார் என்று சொல்லி இந்த திட்டத்தை சொல்லி கடமைப்பட்டு, அது மட்டும் இல்லாமல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் 3.27 லட்சம் கோடி ரூபாய் முதல் கட்ட பணிகளுக்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. விசைத்தறி நெசவு தொழில் அதிக அளவில் நடைபெறும் இப்பகுதியில் ஜவுளி பூங்கா அமைப்பதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்றும் சட்டமன்ற உறுப்பினரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை கோவை, ஈரோடு, திருப்பூர் ஆகிய மாவட்டங்கள் உள்ளடக்கிய விசைத்தறிகளுக்காக மாண்புமிகு அம்மா அவர்கள் 2013 அன்று சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். அதாவது 2200 ஏக்கரா அளவில் 3100 கோடி ரூபாய் மதிப்பீடில் அதில் 25 லட்சம் மக்கள் பயன்பெறும் வகையில் மாண்புமிகு அம்மா அவர்கள் அந்த திட்டத்தை அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். அந்த திட்டத்துக்காக 2200 ஏக்கரா கையகப்படுத்தி அந்த திட்டத்தை நிறைவேற்றுவார்கள். அந்த திட்டம் கையகப்படுத்த பிறகு உடனடியாக அந்த திட்டத்தை நிறைவேற்றுவார்கள் சொல்லி இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டுள்ளது. அவிநாசி பகுதியில் அரசு கல்லூரி அமைக்க முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளதா? மிகப்பெரிய ஊராட்சி ஒன்றியமான அவிநாசியை 2ஆக பிரிக்க வேண்டும் என்ற மக்களின் கோரிக்கையின் நிலை என்ன என்ற கேள்விகளுக்கும் எம்எல்ஏ விளக்கம் அளித்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்களை அவிநாசி அரசு மேல்நிலைப்பள்ளியில் அரசு கல்லூரி கட்டுவதற்காக ஏழை எளிய மக்கள் மாணவர்கள் திருப்பூர், கோவை செல்ல வேண்டியதுள்ள காரணத்தில் அதிகமாக தொலைவில் உள்ள காரணத்தினால மாண்புமிகு அம்மா அவர்கள் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. மாண்புமிகு அம்மா அவர்கள் அது விரைவில் அரசு கல்லூரி அல்லது விரைவில் அறிவிப்பார் என்று சொல்லி நான் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களிடம் சட்டமன்ற கூட்டத்தொடரில் கோரிக்கை வைத்துள்ளோம். அவிநாசி ஊராட்சி ஒன்றியனோட அலுவலகம் 31 ஊராட்சி உள்ளடக்கிய அது பெரிய ஒரு ஊராட்சியாக இருக்குது. பொதுமக்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா புளியம்பட்டி லாஸ்ட் பார்டர்லேருந்து கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் தொலைவில் விவசாயிகள், ஏழை எளிய மக்கள் செல்ல வேண்டியது உள்ளது. அதற்கு அந்த அவிநாசி யூனியன் பிரித்து 2ஆக சேவூர் யூனியன் அமைப்பதற்காக மாண்புமிகு அம்மா அவர்களோட கவனத்துக்கு கொண்டு சென்றப்பட்ட பிறகு மாண்புமிகு அம்மா அவர்கள் அதை ஆய்வு மேற்கொண்டு அதை யூனியனாக 2ஆக பிரிப்பதற்காக நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறார்கள் என்று சொல்லி இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டு மாண்புமிகு அம்மா அவர்கள் விரைவில் ஊராட்சி ஒன்றியனோட சேவூராக பிரித்து தலைமை மையமாக பிரிப்பதற்காக தயாராக அறிவிப்பார் என்று சொல்லி இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். அவிநாசி தொகுதி முழுவதும் பயணம் செய்து தகவல்களை திரட்டிய செய்தியாளர் சதீஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சதீஷ், தொகுதியின் ஒட்டுமொத்த நிலவரங்களையும் சுருக்கமா சொல்லுங்க. தொகுதியை பொறுத்தவரை தொழிலில் வளர்ச்சி கண்டிருந்தாலும் அடிப்படை வசதிகளான குடிநீர் வசதி மற்றும் சாலை வசதிகளில் இன்னும் தேக்க நிலையே நீடிக்கின்றது. அவிநாசி மற்றும் அன்னூரில் தீயணைப்பு நிலையம், அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மேம்பாடு, அரசு போக்குவரத்து கழக பணிமனை போன்ற பல ஆண்டு கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. மேலும் மிக முக்கியமான 60 ஆண்டு கால கோரிக்கையான அத்திக்கடவு அவிநாசி நிலத்தடி நீர் செறிவூட்டும் திட்டத்திற்கு அரசிதழில் வெளியிடப்பட்டு முதல் கட்ட பணிக்காக 3,27,00,000 ஒதுக்கியுள்ளதை இத்தொகுதிவாசிகள் பெரிதும் வரவேற்கின்றனர். இத்திட்டத்திற்காக பல முறை குரல் கொடுத்த அவிநாசி சட்டமன்ற உறுப்பினர் கருப்பசாமியை மக்கள் நினைவு கொள்கின்றனர். பிற மாநிலம் மற்றும் மாவட்டங்களைச் சேர்ந்த பல லட்சம் மக்களின் வாழ்வாதாரம் விளங்கும் திருப்பூருக்கு மிக அருகில் அவிநாசி இருப்பதால் அதன் தாக்கத்தை பெரிதும் உணர முடிகின்றது. எனவே அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதற்கே முன்னுரிமை கொடுத்து வாக்களிப்போம் என இத்தொகுதிவாசிகள் பெரிதும் விரும்புகிறார்கள்.